ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் அருமையான ஃபீச்சரை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த உபயோகமான ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு படி மேலே திங்க் பண்ணோம்னா நமக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக சாதிச்சுக்கலாம். அப்படி ஒரு ட்ரிக்கை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கீங்க, இல்லை உங்கள் லவ்வருக்குள்ள சண்டை, இல்லை ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஆஃபீஸில் சின்ன நெருடல், இந்த மாதிரி இருக்குது. உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுறீங்க. சரி, டெம்பரவரியாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணுறீங்க. பட் நெட்டை ஆஃப் பண்ணீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண முடியாது, இன்ஸ்டாகிராமும் வேற எந்த சோசியல் மீடியாவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நெட்டும் நீங்கள் ஆஃப் பண்ண முடியாது. சரி, வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமான்னா சேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு போயிடும். நான் நெட்டு ஆஃப் பண்ணக்கூடாது, மற்ற சோசியல் மீடியா எல்லாம் ஒர்க் ஆகணும், ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ரோல் அவுட் பண்ணிக்கிற ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பை மட்டும் சைலண்டாக டிசேபிள் பண்ணி வைக்க முடியும். அது எப்படி டிசேபிள் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்றதுக்கு முன்னால உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள சர்ச்ல நோட்டிஃபிகேஷன் சொல்லி டைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் சொல்லி டைப் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ள எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. இதில் வாட்ஸ்அப் வந்து எனேபிள் இருக்கான்னு பாருங்க. எனேபிளில் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் நோட்டிஃபிகேஷன்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பை மட்டும் டிசேபிள் பண்ண போகிறோம். அப்போ வாட்ஸ்அப்பை டிசேபிள் பண்ணாலும் நம்ம நெட்டில் ஆனில் இருக்கும். நெட்டு ஆனில் இருக்கும் பொழுது வாட்ஸ்அப்புக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்ம மொபைல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு என்ன சொல்லும்னா, இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்குங்கிற தகவலை நம்மளுக்கு சொல்லும். ஆனால் வாட்ஸ்அப்புக்குள்ளே காமிக்காது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா எந்த மெசேஜ் வந்தாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை டிசேபிள் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ப்ராக்ஸியை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ராக்ஸிக்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் ப்ராக்ஸின்னு இருக்கும். அந்த செட்டப் ப்ராக்ஸியை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராக்ஸியோட ஹோஸ்ட் கேட்கும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 1.1.1.1 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு கீழே இருக்கிற ரைட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ரைட் மார்க் மறையாது, ஓகேங்களா? அப்படியே விட்டுருங்க. அப்படியே 1 ஸ்டெப் வெளியே வந்துருங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்த ப்ராக்ஸியோட ஹோஸ்ட் வந்து செட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நமக்கு வாட்ஸ்அப்புக்கு மட்டுமே நெட்டு ப்ரொவைட் பண்ணாது. ஸோ தட் இப்போ உங்களுக்கு டெம்பரவரியாக வாட்ஸ்அப் வந்து டிசேபிளில் இருக்குது. எந்த மெசேஜும் உள்ளே வராது. சரி, ஓகே, நான் நார்மல் ஆகிட்டேன். மறுபடியும் எனக்கு வாட்ஸ்அப் ஒர்க் ஆகணும்னா சேம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே சேம் மறுபடியும் ப்ராக்ஸியை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ராக்ஸிக்குள்ள யூஸ் ப்ராக்ஸின்னு சொல்லி எனேபிள் இருக்கும். இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இனிமேல் அவங்க அனுப்புகிற எல்லா மெசேஜும் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போய் ஆன் பண்ணிடலாம். சேம் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல போன மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ள ஆப் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் வந்து டிசேபிளில் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்லேயும் காமிக்கும், வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.